சென்னையில் 4வது நாளாக தங்கம் விலை குறைந்துள்ளதால் முதலீட்டாளர்கள், இல்லத்தரசிகள், நகை பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு ரூ. 30 குறைந்து 1 கிராம் தங்கம் ரூ. 13,220 விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு ரூ. 240 குறைந்து 1 சவரன் தங்கம் ரூ. 1,05,760 விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி ரூ. 245 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை என்பது இந்தியாவில் மக்களின் வாங்கும் திறன், நாணயத்தின் மதிப்பு ஆகியவற்றை தாண்டி சர்வதேச பொருளாதார காரணிகளும் உள்ளன. ஈரான், இஸ்ரேல், ரஷ்யா, சீனா உட்பட பல்வேறு நாடுகளுடன் அமெரிக்கா எடுக்கின்ற அரசியல், வணிகம் சார்ந்த முடிவுகளும் தங்கத்தின் விலையை தீர்மானிக்கின்றன. அதேபோல் சர்வதேச பங்குச்சந்தை, இந்திய பங்குச்சந்தை, கச்சா எண்ணெய் விலை, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு, தங்கத்தின் மீது உலகின் பல்வேறு நாடுகள் மேற்கொள்ளும் முதலீடு போன்ற காரணங்களால் தங்கத்தின் விலை நிர்ணயிக்கப்படுகிறது. இந்தியா அதிகப்படியாக தங்கத்தை இறக்குமதி செய்து வந்ததால் நாட்டின் அந்நிய செலவாணி இருப்பு கடுமையாக குறைந்து வந்தது. இதனை தடுக்க பிரதமர் மோடியே தங்கத்தை வாங்குவதை குறைக்குமாறு பொதுமக்களுக்கு வேண்டுகோள் வைத்தார். அதேபோல் மத்திய அரசும் தங்கத்தின் மீதான சுங்க வரியை 6% இருந்து 15% உயர்த்தியது. இதனையடுத்து தங்கம் விலையில் தொடர்ந்து மாற்றம் ஏற்பட்டது. கடந்த வாரம் ஈரான் போர் முடிவு காரணமாக தங்கம் விலை அதிரடியாக சரிவு கண்டது. இந்த சூழலில் உலகளாவிய சாதகமான சூழல் மற்றும் அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை மிக தீவிரமாக உயர்த்தும் என்ற எதிர்பார்ப்பு முற்றிலும் தணிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு சென்னையில் தங்கம் விலை 4வது நாளாக குறைந்துள்ளதால் முதலீட்டாளர்கள், இல்லத்தரசிகள், நகைப்பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு ரூ. 30 குறைந்து 1 கிராம் தங்கம் ரூ. 13,220 விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு ரூ. 240 குறைந்து 1 சவரன் தங்கம் ரூ. 1,05,760 விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி ரூ. 245 விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் முதலீட்டாளர்கள், இல்லத்தரசிகள், நகைப்பிரியர்கள் தங்கம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுகின்றனர். தங்கத்தையும் வெள்ளியையும் வாங்குவதில் அவர்களது எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.